இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் அழகாக ஒரு குட்டி டப்பாலேயே பொன்னாங்கண்ணி கீரையை வளர வச்சுருக்கோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டை நட்டாவே இதை அழகாக வேர் விட்டு நல்லா பரவ ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணியை இப்போ தாங்க நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அது இப்போ தான் வேர் விட்டு நல்லா பரவ ஆரம்பிக்குது. இப்போ தான் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சென்னை ரெசிபிஸ் சேனல். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை தண்ணியில் நல்லா அலசி தண்ணியெல்லாம் இருந்த அப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாவை விதை நீக்கி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்தாச்சுங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல, பாதி வதங்கினா மட்டும் போதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இது மாதிரி பாதி வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ கீரை சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த கீரையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு கடாய் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கீரை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீரை வதங்க இந்த கீரையோட குவான்டிட்டி வந்துட்டு குறைய ஆரம்பிக்குங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்துக்கோங்க. அரைக்கீரை வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துருங்க. அதனால் மீடியமான ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு வதக்கி விட்டுக்குங்க. அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சால்ட்டு வந்து எல்லா கீரையிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டுங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடாயில் கீரையோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம சேர்க்கும் போது அதிகமாக இருந்துச்சுங்க. கீரை வதங்க கீரை குறைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அப்பப்போ கீரையை இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல். இது மாதிரி மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரைங்களெல்லாம் வந்துட்டு டேஸ்ட்டை எதிர்பார்க்காதீங்க. இதோட டேஸ்ட் வந்து லைட்டாக நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற கீரைக்கும் இதுக்கும் வேரியேஷன் இருக்குங்க. ஆனாலும் இது உடம்புக்கு நல்லதுன்றதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.